இந்த 2025ஆம் ஆண்டில் IPL கோப்பையை வெல்ல வேண்டுமென சென்னை அணி தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்து வருகிறது. இதற்காக அணியின் 43 வயது நட்சத்திர வீரர் தோனி இப்போதே வலைப்பயிற்சியை தொடங்கிவிட்டார். ஓபனிங்கில் கேப்டன் ருதுராஜ் சொதப்புவதால் அவரை ஒன் டவுன் இறக்கிவிட முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. இதேபோல இந்த ஆண்டு பிளேயிங் 11லும் பல்வேறு மாற்றங்கள் இருக்கலாம் என தெரிகிறது. இந்த நிலையில் சென்னை அணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் விதமாக அந்த அணியின் ஓபனிங் பேட்ஸ்மேன் கான்வே தொடரில் இருந்து விலகலாம் என நம்பத்தகுந்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சமீபத்தில் நடைபெற்ற தென்னாப்பிரிக்க T20 லீக் தொடரில் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அணிக்காக கான்வே விளையாடினார். அப்போது அவருக்கு காலில் காயம் ஏற்பட்டது. இதையடுத்து பேட்டிங்கை பாதியில் விட்டு பெவிலியன் திரும்பினார். மீண்டும் ஆட வந்தாலும் நீண்ட நேரம் அவரால் நிற்க முடியவில்லை. அடுத்த சில பந்துகளிலேயே விக்கெட்டை பறிகொடுத்து வெளியேறினார். அந்த காயத்தில் இருந்தும் அவர் இன்னும் மீளவில்லை. மறுபுறம் IPL தொடர் தொடங்கிட 50 நாட்களுக்கும் குறைவாகவே அவகாசம் உள்ளது. அதிக ரசிகர்களை கொண்டிருக்கும் அணி என்பதால் தொடரின் ஓபனிங் மேட்ச் பெரும்பாலும் சென்னை அணி விளையாடுவது போன்றே ஷெட்யூல் செய்யப்பட்டிருக்கும். இதனால் தொடர்ந்து 10 நாட்களுக்கு முன்பாகவே வீரர்கள் அணியுடன் இணைந்து பயிற்சியை மேற்கொள்ள வேண்டிவர். அதற்குள் கான்வே குணமடைந்து விடுவாரா என்பது கேள்விக்குறி. கான்வேவை விடுவித்த சென்னை அணியே மீண்டும் மெகா ஏலத்தில் அவரை 6.25 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்துள்ளது. தற்போது காயத்தால் கான்வே அவதிப்படுவதால் அவருக்கு பதிலாக மாற்று வீரரை தேட வேண்டிய கட்டாயத்தில் சென்னை உள்ளது. லேட்டஸ்ட் தகவலின்படி 26 வயது இளம் வீரர் உர்வில் படேல் கான்வேவிற்கு பதிலாக ஓபனிங் இறங்கலாம் என கூறப்படுகிறது. சையத் முஷ்டாக் அலி T20 தொடரில் 28 பந்துகளில் சதமடித்து சாதனை படைத்திருப்பதால் உர்வில் படேலுக்கு ஓபனிங் இறங்கி ஆடும் வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே உள்ளது.